பாருங்க இப்ப முதல் இதுக்கு முன்பு வந்த வினாக்கள்லாம் கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். கவனிங்க. இங்க பாருங்க. பாருங்க அப்படி பாருங்க, காலமறிதல்ல எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. காலமறிதலின் சிறப்பும் பயனும். காலம்பராவளி பொறுத்திருப்பதும் அவ்வாறு இருப்பதன் சிறப்பும். எவ்வாறு காத்திருந்து எவ்வாறு கர்மத்தை முடிப்பது என்பவை திருவள்ளுவரால் விளக்கப்படும் எடுத்துக்காட்டுகளோடு விளக்குக. அதிகாரத்தில் கையாளப்படும் உவமைகளை அடையாளம் காட்டி அவை ஒவ்வொன்றும் கையாளப்பட்டுள்ள நோக்கத்தை துலக்குக. இதுல முதல் 3 கேள்வி இருக்குதானே. முதல் 3 கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி காலமறிதலின் சிறப்பும் பயனும் கேள எத்தனை எத்தனை குறள் அதுல வந்துடுது. எத்தனை குறளை அடிப்படையாக வச்சு நம்ம அதுக்கான விடை எழுதணும். எத்தனை குறள் பார்க்கல பாருங்க. அதுக்கு மேல பேசணும் நீங்க. 4 குறட்பாக்கள். அடுத்து பாருங்க, ரெண்டாவதுக்கான கேள்விக்கான விடைய எழுதுறதுக்கு எத்தனை குறட்பாக்கள் தேவைப்படுது. 2. மூன்றாவதுக்கு 4. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த 10 குறட்பாக்களும் 3 கேள்வியோட முடிஞ்சிச்சா இல்லையா? முழுமையா 10 குறட்பாக்களும் ஒரு 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 கேள்வி செய்யறதுக்கு தேவைப்படுதா இல்லையா? தேவைப்படுது. ஓகே. கடைசி கேள்வி பாருங்க. அது அதிகாரத்தில் கையாளப்படும் உவமைகளை அடையாளம் காட்டி அவை ஒவ்வொன்றும் கையாளப்பட்ட நோக்கத்தை துலக்குக. அப்ப கவனிங்க, இதுல வந்து அதிகாரத்தில் கையாளப்படும் உவமையை விளக்குக அப்படின்னு அப்படி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? திரும்ப ஒரு வாசிங்க. ஒரு ஆள் வாசிங்களே. அந்த 4வது ஈயனா வாசிங்களே. அதிகாரத்தில் கையாள காட்டி அவை எவ்வாறு கையாளப்பட்டுள்ள நோக்கத்தை விளக்குக. நோக்கம் பாருங்க. அப்ப உவமைகளை அடையாளம் பார்க்கணும். அது நோக்கம். அப்ப இப்ப எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு இந்த 4 கேள்விகளுக்கு எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஒட்டுமொத்தமா திருக்குறளுக்கு? மொத்தம் எத்தனை மார்க்ஸ்? 20 புள்ளிகள். அப்ப மேக்சிமம் வந்து ஒரு கேள்விக்கு எத்தனை புள்ளிகள் வரும் மேக்சிமம்? 5. ஏன்னா 4 கேள்வினா பெரும்பாலும் 5 மாதிரி தான். 5 சம்டைம் வந்து இப்ப 4 குறட்பாக்கள் எழுத வேண்டியதுக்கு கொஞ்சம் 6 அப்படி கொடுக்கலாம். அப்படி மாறி மாறி வரும். சரியா? ஒட்டு மொத்தமா 20 தான். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே. அப்ப இதுல பாருங்க. அப்ப இதுல நமக்கு இந்த ஒரு கேள்வி அணுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல குறட்பாக்கள் 10ஐயும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுக்கு பிறகு வந்து அந்த ஒவ்வொரு குறட்பாக்களும் என்னென்னத்தை சொல்லுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதாவது காலமதியின் சிறப்பும் பயனுங்கிற அந்த தலைப்புக்கு எத்தனை குறட்பாக்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. அது குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. 3 குறளை வச்சு எழுதுறதும் பிள்ளை தான், 5 குறள் வச்சு போறதும் பிள்ளை தான். விளங்குதா? அப்ப அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா அதை பார்க்கணும். சரியா? ஓகே. அப்ப நீங்க அந்த குறட்பாக்கள் வந்து அந்த அதிகாரத்துல ஒவ்வொரு குறட்பாக்கள் அது பிரியும். சரி, ஒரு கேள்வி அடிப்படையில் பிரியும். அப்ப அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். மாறுபாடு இருக்கக்கூடாது. சரியா? அப்ப அந்த ஓர்டருக்கு எழுதிட்டீங்கன்னா சரி. அது இல்லாம ஒரு அதிகாரத்தில் கையாளப்பட்ட அணிகளை நீங்க என்ன செய்யணும், நல்லா அவதானமா பார்க்கணும். எதுல அணி கையாளப்பட்டிருக்குங்கிறத நீங்க அவதானமா பார்க்கணும். சரியா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது, ஒரு திருக்குறள் நம்ம செய்யறதுக்கு எது எது 100க்கு 100 வீதம் இருக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன திறமைகள் என்னென்ன மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க. பாருங்க, அடுத்தது பெரியாரை துணை குறள் பாருங்க. எத்தனை கேள்வி வந்திருக்கு? 5 கேள்வி. பெரியாரது இலக்கணமும் அவரை துணையாக கூடல் வேண்டும் என்பது எத்தனை குறட்பாக்கள்? எத்தனை குறட்பாக்கள்? 2. அடுத்து பெரியாரை துணையாக கூடல் சிறப்பு எத்தனை குறள்? 3 4 5 3 குறள். பெரியாரை துணை குறளின் பயன்கள் 2. பெரியாரை துணையாக கொள்ளாத விடத்தில் ஏற்படும் குற்றம் 8 9 10. கையாளப்பட்டுள்ள உவமையின் சிறப்பு. உவமையை மட்டும் விளக்கில்லை, உவமையின் சிறப்பையும் சொல்லணும். அது எதனால இது பண்றாங்கன்னு என்ன செய்யணும், நம்ம இது பண்ணணும். சரியா? ஓகே. அதே மாதிரி பாருங்க, வழியறிதலும் அப்படித்தான். வழியின் பகுதியும் அதனை அறிந்து மேற்கொள்வோர் அடையும் பயனும் தன் வழியறியார் அடையும் இலக்கு பொருள் வழியறிதல் முக்கியத்துவம் கையாளப்படும் ஓமைனி. பாருங்க, ஒவ்வொன்றிலும் ஓமைனி கேட்கப்பட்டிருக்கா இல்லையா? அணி கேட்கப்பட்டிருக்கு. அதே 2022ஆம் ஆண்டு தெரிந்து செயல் வகை ஒரு ஆள் வாசிங்க. கேள்வியை வாசிங்களா கொஞ்சம். செய்யத்தக்க வினை அதனை செய்யும் முறைமை, தவிர்க்க வேண்டிய வினை அதனை தவிராத விடுவதனால் ஏற்படும் தீமை, செய்ய வேண்டியதை செய்தல் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தல்.
வினை செய்வதற்கான வழிமுறை, அதை செய்வதற்கான உரிமைப்பாடு என்பது தொடர்பாக குறிப்பிட்டு எழுதப்படும். இதுல அணி இது வந்திருக்கா? அணிகள் வந்திருக்கா? இல்ல. அப்ப அதுல என்னது? அணி வந்து கையாளப்படுறது குறைவு. இன்னொன்னு அந்த அந்த பிரிப்பு வந்து கூட இருக்கனால முழுமையா அதே போட்டு முடிச்சுட்டாங்க கேள்விய. விளங்குதா? அப்ப அந்த மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கு நம்ம பார்க்கும்போது இதை நம்ம இப்படி சிற்றினம் சேராம எப்படி நம்ம பிரிக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். சரியா? இப்போ அந்த சிற்றினம் சேராமைக்கு நம்ம தயாராகுவோமா? சிற்றினம் சேராமைக்கு எப்படி நம்ம பிரிக்கிறது, எப்படி பாடம் பார்க்கறது, எப்படி ஞாபகம் வச்சு கொள்றதுலாம் கொஞ்சம் பார்ப்போமா? சார். ஓகே, பாருங்க. பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு அந்த குறிப்புகள் அளவு கொடுத்துருக்கேன் பாருங்க. சிற்றினம் சேராமை தான் சிற்றினம் சேராமை. ஏற்கனவே பார்த்தோம். அதிகார வைப்பு முறையின் பொருத்தப்பாடுன்னு பார்க்கும்போது பாவ செயல்களை செய்கின்ற சிற்றினத்தவர்களோடு சேராது இருக்க வேண்டுமாயின் பெரியாருடைய துணையை நாடுவது இன்றியமையாததாகும். எனவே பெரியாரை துணை கோடலின் பின் சிற்றினம் சேராமல் வைக்கப்பட்டுள்ளது. நான் சொன்னேனா இல்லையா? ஏன் அது வைக்கப்பட்டதுன்னு சொன்னேனா இல்லையா? அது உங்களுக்கு விளங்கணும் தானே? எதனால அது பக்கத்துல குரட்பாக்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம என்ன செய்யணும்? தெளிவுன்னு இருக்கணும். சரியா? ஓகே. அப்ப அது சம்டைம் என்னது அதிகார வைப்பு கேட்டா நீங்க அதை வச்சு எழுதிடலாம். அடுத்து கவனிங்க, பிரிக்கப்பட்டிருக்கு. சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது அல்லது சிறியோருடன் சேர்வது ஆகாது அப்படிங்கிறது பாருங்க, ஒரு குறள் தான் சொல்லியிருக்கு. அப்ப கேள்வி ஒரு குறளை மட்டும் மையப்படுத்தி கேட்கலாம் அல்லது ரெண்டையும் சேர்த்து கேட்கலாம். சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது என்பது என்னது ஸ்லேஷ் கொடுத்து சிற்றினம் சேராமைக்கான காரணங்களும். சரி, சிற்றினம் சேராமை பெரியோருக்கு ஆகாது என்பதும் சிற்றினம் சேராமைக்கான காரணங்களும் ரெண்டு அப்படி ஜாயின் பண்ணி கேட்கலாம், அல்லது தனித்தனியாக கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து அல்லது சிற்றினம் சேராமை காரணங்கள். ஓகே, ரெண்டாவது குறள். அப்புறம் அந்த ஒரு பகுதி, அந்த வந்து ஒரு குறள் ஒரு பகுதியை சொல்லுது. இனத்தோடு சேர்தலின் முக்கியத்துவம் மூணாவது. சரியா? அடுத்து கவனிங்க, நாலாவது இனத்தின் முக்கியத்துவம். அடுத்து 5-9 பாருங்க பிள்ளைகள். அதான் கூடுதல் 5, 5, 6, 7, 8, 9னா சிற்றினம் சேராமையின் சிறப்பு அல்லது நல்லினம் சேர்தலின் முக்கியத்துவம். அடுத்து நல்லினத்தால் நன்மையும் தீயினத்தால் தீமையும் ஏற்பட விஷயம் 10வது குறள் சொல்லுது. விளங்குதா? அப்ப எப்படி பிரியுது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரியா? இப்படி பிரிஞ்சு வருது. இப்ப அதுக்கு ஏற்ற வார்த்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டா கேள்வி போடுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இந்த இப்ப சம்டைம் வந்து இந்த பிரிப்பு அவங்க வேற மாதிரி பிரிச்சு அனுப்பலாம். விளங்குதா? அப்ப உங்களுக்கு இதுதான் நான் நல்லா ரியலைஸ் பண்ணி அந்த பிரிக்கக்கூடிய நிலைமையை தான் நான் இது ரியலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு பத்திலும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குவாங்க. சரியா? அப்ப இப்படி போட்டிருக்கு. அப்ப சம்டைம் வந்து உங்களுக்கு வேற மாதிரி கேட்டால், அல்லது இப்ப என்ன சொல்றது, இப்ப முதல் 3 குறளையும் சேர்த்து சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது, சிற்றின சேமையின் காரணங்கள், இனத்தோடு சேர்ந்த முக்கியத்துவம், மூணையும் ஒன்னாக்கி ஒரு தலைப்புக்களை கேட்கலாமா கேட்கலதா? ஏன்னா ஒரு கேள்வி போறதுக்காக மூணையும் சேர்த்து சரி, 3 அந்த பிரிக்கப்பட்ட அந்த 3 தலைப்புகளையும் ஒன்றா இணைத்து, சரியா, அதை மூணையும் ஒரு கேள்வியா போட இயலுமா இயலாதா? போடலாம். அப்ப எப்படி போட்டாலும் உங்களுக்கு இதைத்தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்கு நீ என்ன செய்யணும் கேட்டா, அந்த 10 குறளும் ஆழமா விளங்கியிருக்கணும். இல்லைங்களா? சிற்றினம் பெரியவருக்கு ஆகாது. சரியா? விளங்க என்ன சொல்றேன்ட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். சரி, இப்ப நம்ம பிள்ளைகள் முதல்ல அந்த குறள் முழுமையும் ஓடுற ஞாபகம் இருக்கணும் நம்ம எழுதுறதுக்கு எக்ஸாமுக்கு. மறந்துடும் தானே? இப்போ அதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கை பார்ப்போம். எப்படி வந்து அந்த குறள் 10 ஞாபகம் வச்சுக்கொள்றது. நான் ஒரு டெக்னிக் கொடுத்தேன் அந்த முதல் சொல்ல இணைச்சு அதை ஒரு பாடல் மாதிரி உருவாக்கி கொள்ளணும்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? சொல்லுங்க, திருக்குறள் படிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துருவோமா? அதை பார்த்துட்டு இதுக்குள்ள வருவோமா எப்படி இப்படி இது பண்றதுன்ட்டு. முதல்ல அது ஓடற ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு பிறகு பிரிக்கணும், அதுக்கு பிறகு அதில் அணிகள், அதில் உள்ள விளக்கங்கள்லாம் நீங்க எழுதிருவீங்க. அதை நீங்க விலகி எழுதிருவீங்க. இப்போ நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போமா? ஆம் சார். இங்க பாருங்க,
பாருங்க, சிற்றின நிலத்தில் மனத்தானின் மனதிலுள்ளது மன தூய்மையாகும். மன தூய்மை இல்லாதவர் நலமுடையோரின் மனநலமே மனநலத்தின் நல்லினமாகும். அப்படின்னு கொஞ்சம் சுமார் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சிருங்க. ரைட். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரியா? பாருங்க, சிற்றின நிலத்தில் மனத்தானின் மனதில் உள்ளது மன தூய்மையாகும். இது ஒரு பிரிப்பு. சிற்றின நிலத்தில் மனத்தானின் மனதில் உள்ளது மன தூய்மையாகும். மன தூய்மை இல்லாதவர் மனநலமுடையோரின் மனநலமே மனநலத்தின் நல்லினமாகும். சரியா? ஏன்னா இதுல வந்து மன 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 மனன்னு வந்திருக்கனால நமக்கு ஒரு ஒரு நேரடியா ஒரு தெரிகிற மாதிரியான ஒரு 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 பாடல் தயாரிக்க இல்லாம இருக்கு. ஒரு சிஸ்டத்தை அல்லது ஒரு நுட்பத்தை தயாரிக்க முடியாம இருக்கு. அதனால நம்ம மனமனன் வந்தாலும் அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ஓரளவு நமக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதை பாடமாக்கிட்டா சரி. பாருங்க, சும்மா ஒரு கதையா பார்ப்போம். சிற்றின நிலத்தில் மனத்தானின் மனதில். அப்ப சிற்றின நிலம் இருக்குதுனே, சிற்றினம் நிலம்னா சின்ன நிலம் நினைச்சுங்களேன். சின்ன ஒரு 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 தாழ்த்தப்பட்டவங்களோட நிலம் அப்படின்னு சும்மா சாதாரணமா சிற்றின நிலம். சரியா? அல்லது என்ன சொல்றது, ஒரு தீய குணம் படைத்தவர்கள் நிலம். சரியா? அப்ப சிற்றின நிலத்தில் மனத்தானின் மனதில் உள்ளது மன தூய்மையாகும். இல்ல, இப்போ சிற்றினம்ங்கிறது வந்து நீங்க நினைச்சீங்க இப்படியே வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்றதுன்னா, குறைவான நில உடைமை உள்ளவங்க அப்படின்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. நில உடைமை குறைஞ்சவங்க அப்படின்னு வச்சுங்க. இப்ப சிற்றின நிலத்தில் மனத்தானின் மனதில் உள்ளது மன தூய்மை. அப்ப அந்த சிற்றின நிலம் இருந்தாலும் அவங்க மனது வந்து தூய்மையா இருக்கு. பண்ணி நம்ம தேம்பாடியில பார்த்தோம், அவங்க வந்து ஏழ்மையானவர்களா இருந்தாலும் கூட, சரி, ஏழ்மையானவர்களா இருந்தாலும் கூட என்னது, அவங்க வந்து தங்கத்து மேல செய்ய ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இங்க சிற்றின நிலத்தில் மனத்தானின், அந்த மனத்தானின்னா அந்த மனமுடையவனின் மனதில் உள்ளது மன தூய்மை தான். அவங்க வந்து மன தூய்மையா இருக்காங்க. சரியா? அப்படின்னு நினைச்சிட்டு மன தூய்மை இல்லாதவர் மன தூய்மை இல்லாதவர் மனத்துல தூய்மை இல்லாதவர் மனநலமுடையோரின் மனநலமே மனநலத்தின் நல்லினமாகும் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்க லிங்க் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு விஷயத்த லிங்க் பண்ணிக்கொள்ளுங்க யோசிச்சு. சரியா? இப்ப இதை நம்ம பாடமாக்கிட்டோம்னு சரி. சிற்றிநிலத்தில் மனத்தானின் மனதில் உள்ளது மன தூய்மையாகும். மன தூய்மை இல்லாதவர் மனநலமுடையோரின் மனநலமே மனநலத்தின் நல்லினமாகும். சிற்றின நிலத்தில் மனத்தானின் மனதில் உள்ளது மன தூய்மையாகும். மன தூய்மை இல்லாதவர் மனநலமுடையோரின் மனநலமே மனநலத்தின் நல்லினமாகும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்பீடா நம்ம சொல்லி 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 பாடமாக்கிட்டோம்னா அதை எழுதிடலாம். சரியா? அப்ப நம்ம இதுக்குள்ள லிங்க் கூட நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த சொல் ஞாபகம் தான் சரி. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில சொல்லுங்க பாப்போம். சிற்றினம் அப்படிங்கிறதுக்கான திருக்குறளை சொல்லுங்க. முதலாவதுக்கான திருக்குறளை சொல்லுங்க. சிற்றின சொல்லுங்க. முதலாவது குறளை சொல்லுங்க. முதலாவது குறளை வாசிங்க. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். அடுத்து நிலத்தில் நிலத்து இயல்பான் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பதாகும் அறிவு. அடுத்து மனத்தானின் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். மனத்தில் உள்ளது அடுத்த குறளா சார்? நாலாவது மனதில் உள்ளது. மனத்து உள்ளது போல் காட்டி ஒருவர்க்கு இனத்து உள்ளது ஆகும் அறிவு. மன தூய்மையாகும். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவா வரும். மன தூய்மை இல்லாதவர் மன தூய்மைக்கு எச்சம் நன்று ஆகும் இன தூய்மைக்கு இல்லை நன்று ஆகா வினை. மனநலமுடையோரின் மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழையும் தரும். மனநலமே மனநலம் நன்கு உடையார் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமா புடைத்து. அடுத்து மனநலத்தின் மனநலத்தின் ஆகும் மறுமை மற்று ஆகாது இனநலத்தின் ஏமா புடைத்து. அடுத்து நல்லினமாகும். நல்லினத்தின் ஊங்குருணை தீயினத்தின் அல்லல் படுத்து இல். விளங்குதா உங்களுக்கு?
விலகுதான் உங்களுக்கு அந்த இப்ப பாருங்க, இதை கொஞ்சம் நம்ம ஷார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த முதல் சொல்ல வச்சு நமக்கு அந்த முழுமையான குரல் எழுத கூடியதா இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. ஆனா இதுல வந்து எல்லாம் மனம் மனம் மனம்னு வந்தனால எத்தனை மனம் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 7 குரலும் இந்த மன 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 மனம் தான் வருது. அப்ப இப்ப சும்மா மன மன மனம் நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளோம், அது வராது, அந்த ஞாபகம் வராது குரல். ஏன்னா வேற வேற அதான் சிற்றினம் நிலத்தில் மனத்தானின் மனதில் உள்ளது மன தூய்மையாகும், மன தூய்மை இல்லாதவர் மனநலமுடையோரின் மனநலமே மரணத்தின் நல்லினமாகும் அப்படின்னு அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணிட்டா சரி. அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தயாரிச்சு கொள்றதா இருந்தா நீங்க தயாரிச்சு கொள்ளலாம். சரியா? அப்ப 10 குறள் பாடமாக்குறோம். 11வது குறள் நம்ம என்ன செய்யணும்? இதையும் நம்ம பார்த்துக்கணும். தெளிவா? 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 ஆம் சார். ஆ ஓகே. அப்ப இத நம்ம பார்த்தாச்சு. இப்ப இத கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. இல்ல நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். சரியா? ம். ஓகே. இப்ப பாருங்க. நம்ம பார்க்குறோம் இத எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆ ஓகே. முதலாவது குறள் என்ன சொல்லுது? தலைப்பு வாசிங்க. முதலாவது குறள். சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது. சரியா? சிறியோருடன் சேர்வது ஆகாது. ரைட்டா? இல்லையா? அப்ப அந்த தலைப்புக்கான குறளை சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆள். அந்த தலைப்புக்கான குறளை சொல்லுங்க. அதுக்கு அந்த அந்த தலைப்புக்கான குறள் முதல் குறள் மட்டும் சொல்லுங்க. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும். அத பொருளை சொல்லுங்க. பொருளை சொல்லுங்க. அதுக்கான பொருளை நீங்க சொல்லுங்க. உங்களோட உங்களோட மொழிநடையில. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமை தான் சுற்றமா சூழ்ந்து விடும். என்ன பொருள்? நம்ம கேள்வி அணுகும்போது நம்ம இன்ட்ரெஸ்டா நம்ம இலக்கியம் படிக்கும் போது படிக்கல. அதை நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். அதுக்கான நம்ம நீங்க சொல்லி சொல்லி பார்த்தா தான் மனதுக்குள்ள வரும். அதனால தான் நம்ம அதை செஞ்சு கொண்டிருக்கோம். அதனால நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கான பொருளை சொல்லுங்க. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமை தான் சுற்றமா சூழ்ந்து விடும். என்னது? சிற்றினத்தவர்கள் ஞாபகம் இல்லையா? சரி சார், பார்த்து சரி சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த 10 திருக்குறளும் பாடமாக்கி எடுத்தாச்சு சார். ஆனா அதுல பொருள் எழுதுறது பெரிய பெரிய பந்தியா இருக்கு சார். அது நம்மட மொழி நடையில இருந்தாலும் ஒரு சுருக்கமான பாயிண்ட்ஸ் இருந்தா தானே சார் எழுதலாம். ஆமா. அதைத்தான் நான் நீங்க விளங்கப்படுத்தேன். நீங்க முதல் கிளாஸ்க்கு வந்தீங்களா? வரல சார். அந்த அப்ப என்ன செய்யறது நம்ம? கிளாஸ்க்கு வந்தா தானே இது கண்டினியூ தானே. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லா முழுமையா இருந்தா பாருங்க. உங்களுக்கு திருக்குறள் எல்லாம் இந்த பொருள் பாருங்க எவ்வளவு ஷார்ட்டா இருக்குன்ட்டு. இந்த விளங்குதா? ஏன் வரல நீங்க? சொன்னேன் சார், கிளாஸ் போனதால இங்க நேர் கிளாஸ்ல இருந்ததுனால டியூட்டரி தானே நான் சார். ரெக்கார்டிங் போட்டேனே. ரெக்கார்டிங் கேட்கலையா?
இல்ல சார், அது பார்க்கல ஓகே, அப்ப சார். ரெக்கார்டிங் நீ கேட்டுட்டீங்க. அதை பாருங்க, பார்த்துட்டு இதை படிங்க, லேசா வந்துடும். சரியா? அப்ப பாருங்க, ஓகே பெரியோரின் சார். இயல்பு சிற்றினத்தை அஞ்சி ஒதுக்கும், சிறியோரின் இயல்பு தம்மை போன்ற சிறியோரை விரும்பி தம் தம் சுற்றமாக கொள்வது. இதான் பிரதான பொருள். அதை நீங்க உங்க மொழிநடையில மாத்தி எழுதலாம். எதுல பந்தி கணக்குல இருக்குன்னு சொல்றீங்க? எங்க இருக்கு பந்தி கணக்குல? நோட்ஸ்ல, உங்களோட நோட்ஸ்ல. டீச்சர் சார். ஓம் ஓம் சார். அது நீங்க அதெல்லாம் நீங்க நோட்ஸ் எல்லாம் அப்படி பந்தி கணக்குல எல்லாம் நீங்க கொஞ்சம் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அந்த பந்தி கணக்குல உள்ளத மைண்டுக்குள்ள விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இந்த இந்த இதை வந்து ஷார்ட்டா யோசிச்சுக்கொள்ளுங்க. விளங்குதா? அது அது பண்ணி விளக்கம் படுத்திட்டு போவாங்க, அது பிரச்சனை இல்லை. அதை மைண்டுக்குள்ள எடுத்துட்டு என்னத்தை என்னத்தை சொல்லுது அப்படிங்கிற திருக்குறள் திருக்குறள் நம்ம ஞாபகம் இருந்து திருக்குறள் முழுமையா அந்த சொல்லோட பொருள் தெரிஞ்சிருந்தா நம்ம என்னது அந்த பந்தி நமக்கு எதுவுமே அவசியம் இல்லை. நேரடியா உங்க மைண்டுக்குள்ள இருக்கு விஷயம். சரி, அதனாலதான் நான் ஒவ்வொன்றா என்ன செஞ்சோம், அதெல்லாம் வீடியோலாம் போட்டு பார்த்து படிச்சு விளங்கி கொண்டோம். பொருள் பாடமாக்க கூடாது. பாடமாக்குறத பாடமாக்க, ஆனால் பாடமாக்கி எழுதே இல்லை அந்த அந்த டைமுக்கு. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, விளங்கி கொள்ளணும். அதுக்கு தான் நான் அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. விளங்குதா? அப்ப அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்ப சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமை தான் சுற்றமா சூழ்ந்துடும்னா என்னது? பெரியோரின் இயல்பு சிற்றினத்தை அஞ்சுவதற்கும், சிறியோரின் இயல்பு தம்மை போன்ற சிறியோரை விரும்பி தம் சுற்றமாக கொள்ளும். இதை உங்க மொழிநிலை எப்படி எழுதுவீங்க? சும்மா சொல்ல, இப்படி இதை மட்டும் எழுதினா போதுமா? யாராவது சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்படி எழுதுவீங்களா இருக்கும் இந்த குறளுக்கு பொருளை? உங்களோட மொழிநிலை எப்படி எழுதுவீங்களா இருக்கும்? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள் சும்மா நீங்க கதைங்க, எழுதுறத கதைங்க. என்னத்தை சொல்ல இந்த குறள் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி யோசிச்சா நம்மளே இதை அணுக முடியல. வெறுமனே இப்படி 2 வரையில எழுதிட்டு வர இயலாது. என்ன செய்யணும்? குறளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளக்கி எழுதிக்கிட்டு போகணும், கோர்வுபடுத்தி. இது திருக்குறள் எழுதிட்டு பொருள், திருக்குறள் எழுதிட்டு பொருள். அது இல்ல, அது இல்ல இதுக்கு விடையளிக்கிற முறைமை. சொல்லுங்க பாப்போம். ட்ரை பண்ண ஒரு ஆள். சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமை சுற்றும். அப்ப பெரியோரின் இயல்பு சிற்றினத்தை அஞ்சி ஒதுக்கும், சிறியோரின் இயல்பு தம்மை போன்ற சிறியோரை விரும்பி தம் சுற்றமாக கொள்வர். இதை வச்சு நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, உங்களோட மொழிநடையில சொல்ல பாருங்க. சொல்லுங்க. என்ன பிள்ளைகள் சொல்லுங்க. சிறுமை குணம் படைத்தவர்கள் அல்லது எனது ஏற்கனவே நான் பார்த்துருந்தேனே, சிற்றினம் என்னன்னு பார்த்துருந்தேன். என்னது இல்லை பாருங்க, நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. இந்த அதிகாரம் இப்போ கொடுத்துருந்தேன். என்னது? நட்பண்புகள் இல்லாத சிறியோர். சரியா? நட்பண்புகள் இல்லாத சிறியோர். அப்ப அந்த மாதிரி சொற்களை நீங்க கையாளலாம். நட்பண்பு இல்லாத சிறியோர் தம்மை போன்ற சிறியவர்களை, சரியா, தம்மை போன்ற சிறியவர்களை தம்மோடு இணைத்துக் கொண்டு அவர்களோடு உறவாடுவார்கள், அவர்களோடு கலந்து சென்று விடுவார்கள். ஏனென்றால் அவர்களது இயல்பும் குறிப்பிட்ட அந்த சிற்றினத்தின் இயல்பும் அவர்களை ஒத்தவர்கள் இயல்பும் ஒன்றாக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் ஒன்றாக கூடி கூடி பழகுவதற்கான ஒரு மன ஓட்டம் அவர்களுக்கு இயல்பாக வந்துவிடும். ஆனால் பெரியோர்கள் இயல்பு அவ்வாறானதல்ல. அவ்வாறான சிறுமை குணம் படைத்தவர்கள் அல்லது நட்பண்பு இல்லாதவர்களிடமிருந்து விலகி செல்வதே அவர்களது பிரதான இலக்காக அமையும். எனவே பெரியோர்கள் சிற்றினமுடையோரை அல்லது சிறுமை குணம் படைத்தவர்களோடு இருந்து சிறுமை குணம் படைத்தவர்களிடமிருந்து விலகி நிற்பார்கள். சிறுமை குணம் படைத்தவர்கள் அக்குறிப்பிட்ட குணத்தை படைத்தவரோடு விரும்பி சுற்றமாக மகிழ்வார்கள், சுற்றமாக சூழ்ந்து மகிழ்வார்கள். விளங்குதா? இது ஏதோ விஷயத்த சொன்னா சரி. பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து கடைசியா தான் வருது. கொஞ்சம் நீட்டி முழக்கணும்ல. வெறுமனே பெரியோர் இயல்பு சிற்றினத்தை அஞ்சுவதற்கும், சிறியோர் இயல்பு தம்மை போன்ற சிறியோரை விரும்பி தம் சுற்றமாட்டுக்குள். அடுத்து என்ன? இப்ப இதுக்கு வந்து பாருங்க, இது வந்து ஒரு கேள்விக்கு ஒரு குறள் தானே வருது, ஒரு தலைப்புக்கு. அப்ப இதை மட்டும் எழுதுனா உங்களுக்கு குறைந்தது 3 மார்க்ஸ் சரி நம்ம கொடுப்பாங்க ஒரு குறளுக்கு. ஐ மீன் ஒரே ஒரு கேள்விக்கு வந்தா. சரியா? அது 3 மார்க்ஸுக்கு போதுமா? அந்த அந்த விளக்கம் போதுமா? அப்ப குறள் கூட இருந்தா, இப்போ ஒரு கேள்விக்கு 5 குறள் வைங்களேன், அல்லது 4 குறள் வைங்களேன், அப்ப அதுக்கு கொஞ்சம் குறைவா எழுதுறது பிரச்சனை இல்லை. அதுக்கு விளக்கத்தை குறைவா கொடுக்குறது பிரச்சனை. அது லெவல் பண்ணிடுமே அந்த 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 கேள்விக்கான விடைய, ஒட்டுமொத்த விடைய அந்த பார்க்கணும். 4 குறள் பார்க்கறதுக்கு 4 பந்தி வந்துருமே. பந்தினா என்னது? அந்த அமைப்பு வந்துருமே, 4 விடயங்கள் வந்துருமே. ஏன் அந்த 3-4 மார்க்ஸ் கவர் ஆயிரும். அவ ஒரு குறளோ 2 குறளோ வரும் பட்சத்தில் நீங்க இப்படி நச்சுதனை சொல்ற மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா
என்ன ஆயிரும், அவங்களுக்கு தெரியும் எனக்கு விஷயம் தெரியல, அதை விளங்கி கொள்ளல, பாடமாக்கி எழுதுனான்னு தெரிஞ்சிடும். அதனால அது இல்லை, நீங்க மொழி புலமே வளர்த்து கொள்ளணும். தெளிவா? தெளிவா? ஓ சார். ஓகே. அப்ப பாருங்க, முதலாவது குறளுக்கான விட இப்ப உங்களுக்கு தெரியும். என்னது குறளுக்கு? என்னது? சிற்றினம் என்னது? சும்மா சொல்லுங்க, சொல்லுங்க. சிறுமை குணம் படைத்தவர்கள் தம்மை போன்ற சிறியோரை விரும்பி சுற்றமாக கொள்வர், பெரியோர்கள் சிற்றினத்தை அஞ்சு ஒதுக்குவார்கள். இதை விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், மோடிஃபை பண்ணி நீங்க எழுதணும். சரியா? ஓகே. இப்ப ரெண்டாவது தலைப்பு என்ன? ரெண்டாவது கேள்விக்கான தலைப்பு சிற்றினம் சேராமைக்கான காரணங்கள். சரியா? சிற்றினம் சேராமை என்ன ரீசனுக்காக சிற்றினம் சேராம இருக்காங்க, என்ன காரணமா? அப்ப ரெண்டாவது குறள் அதுக்கான பொருள், அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும். என்ன சொல்லிருக்கு? நிலத்து இயல்பான் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு. என்ன பொருள் சொல்லுங்க பாப்போம். என்ன நிலத்து இயல்பான் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்து இயல்பு என்ன பொருள்? சொல்லுங்க. தலைப்பு என்னப்ப? இப்ப என்ன தலைப்பு கீழே பாக்குறோம் இந்த குறளை? சிற்றினம் சேராமைக்கான காரணங்கள். ஏன் சேராம இருக்காங்க? ஏன் சேராம இருக்காங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். பேச மாட்டேங்க பிள்ளைகள், குறைந்த நபர்கள் தான் இருக்கும். அப்ப நீங்களும் பேசாட்டி என்ன கிளாஸ் அது? நிலத்து இயல்பா நீடித்திருந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்து இயல்பது ஆகும் முறைன்னு என்னன்னு கேட்டேன். என்ன பொருள்? சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையை அடைந்து விடும். அது போல மக்களின் அறிவும் தங்கள் சேர்ந்த இனத்தின் தன்மையை பெற்றதாகிவிடும். இல்லைங்க? அதுதான் அதுல சொல்லப்படுங்க பாருங்க. நிலத்து இயல்பா நீர் திரிந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு. இப்ப சொல்லுங்க பாப்போம் பொருளை. நிலத்து இயல்பா நீர் திரிந்து அற்றாகும், நிலத்தின் இயல்புக்கு ஏற்ப நீர் மாற்றமடைந்து அந்த நிலத்தின் தன்மையை பெறும். அதே போல தான் சேரும் இனத்தருடைய எனது குணநலன்கள் சேருபவர்களுடைய என்னது ஒட்டிக்கொள்ளும் அல்லது பற்றி கொள்ளும். எனவே சேரும் என்னது, அதனாலதான் நம்ம இதை சொல்லிட்டு அதனாலதான் என்ன செய்யறது இல்ல, பெரியவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சிறியவர்களை அஞ்சு ஒதுக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர்களது அந்த சிறுமை குணம், அவர்களது அந்த நட்பண்பில்லாத அந்த குணம் தமக்கும் வந்துவிடும், தம்மையும் பற்றி கொள்ளும் என்பதற்காக தான் பெரியவர்கள் சிறியோரிடமிருந்து விலகி நிற்பதாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். தெளிவா? விளங்குதா? இப்படி நம்ம மோடிஃபை பண்ணணும், இல்லாட்டி கஷ்டம். விளங்குதா? ஓகே. முதலாவது தலைப்பு என்ன பார்த்தோம்? முதலாவது தலைப்பு என்ன? மறந்துடுறீங்க. என்ன தலைப்பு? சிற்றினம் பெரியோருக்காகாது, சிற்றினம் சிறியோருக்காகாது. சிற்றினம் பெரியோருக்காக சிறியோருடன் சேருவது ஆகாது. அதாவது என்ன, சிற்றினம் பெரியோருக்காகாது, அவ்வளவுதான். அடுத்து சிற்றினம் சிறுமை காரணங்கள் ஏன்னு சொல்லிட்டோம். இந்த சிறியோரது அதிக இயல்பால் பெரியோரது இயல்பும் மாறிவிடும். சரியா? ஓகே. அடுத்து இனத்தோடு சேர்தல் முக்கியத்துவம். இனத்தோடு சேர்தல் முக்கியத்துவம்னா இனத்தோடு சேர்தல் முக்கியத்துவம் அதான் பார்ப்போம். இனத்தோடு சேர்தல் முக்கியத்துவத்தை கேட்கிறாங்க. அப்ப மூணாவது குறள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். என்ன சொல்லுது? மனத்தான மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தான மின்னல் எனப்படும் சொல். ஏன் முக்கியத்துவம் படுது? ஏன் ஒரு இனத்தோட சேரணும், ஏன் சேரக்கூடாதுங்கிறதுக்கான அந்த அந்த ஏன் என்னத்துக்காக பெரியவர்கள் அஞ்சு ஒதுக்குறாங்க, அதன் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அடையாளம், நம்ம அடையாளப்படுத்தப்பட்டுருவோம். விளங்குதா? அப்ப ஒரு கல் இறக்குற அந்த மரம் இருக்கு தானே, சரியா? கல்லு குடிக்கிற இடம் வைங்களேன். கல்லு குடிக்கிற இடத்துக்கிட்ட உட்கார்ந்து பால் குடித்து கொண்டிருந்தாலும் கூட, சரி, அங்க போய் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு கப்பலை ஊத்தி. அப்ப மற்றவர்களோட பார்வை பால் குடிப்பது மாதிரி தெரியுமா அல்லது கல் குடிக்கிற மாதிரி தெரியுமா? கல் குடிக்கிற மாதிரி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா,
நம்ம சேர்ற இனம் வந்து நம்மளை ஹைலைட் பண்ணிடும், நம்மளை அடையாளப்படுத்திடும். அதுக்கு பிறகு அதை மாற்ற இயலாது. விளங்குது? அதை தான் இங்கே சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதான் முக்கியத்துவம். அதனால தான் கவனமாக இருக்கணும். மனத்தான மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தான விண்ணான் எனப்படும் சொல். மக்களை இயற்கை உணர்ச்சி மனதில் ஏற்படும். சரியா? மனதில் இயற்கை உணர்ச்சி, இயற்கையான அறிவு மனதால ஏற்படக்கூடியதா இருக்கும். ஆனால் இவன் நித்தன்மையானவன், இவனோட பண்பு இப்படி, இவனோட குவாலிட்டி இப்படி அப்படின்னு சொல் வந்து எதை வச்சு தீர்மானிப்பான்னு கேட்டா, தான் சேர்ந்த இனத்தின் தன்மை. இவ யாரோட சேர்றான், அப்ப இவனோட தன்மை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பொருத்தமானவரோட சேரணும், பொருத்தமில்லாதவரோட சேரக்கூடாது. ஏன்னா அதுதான் முக்கியத்துவம். எம்மை முதன்மைப்படுத்தக்கூடிய விட அதுதான், எம்மை அடையாளப்படுத்தக்கூடிய விட யாரோட சேரணும் அப்படின்ட்டு. வினேஷா, இனம் சேர்றதுல உள்ள முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு தெளிவாயிடுச்சா? அப்படி விளங்குங்க பிள்ளைகள். அப்ப 2-3 தடவை அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஞாபகத்துல வந்துடும். சரியா? நேத்தோட சேர்ந்து முக்கியத்துவம் விளங்கிச்சா? ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்த தலைப்பு என்ன? 4வது, இனத்தின் முக்கியத்துவம். இனத்தின் சேர்றது முக்கியத்துவம், இனத்தின் முக்கியத்துவம். ஒரு சேருகின்ற இனமே அவரது அறிவினை தீர்மானிக்கும். சரியா? அதுதான் இது. அப்ப பாப்பா என்ன சொல்ல, 4வது குறள் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளதாம் அறிவு. என்ன பொருள்? ஒரு அறிவு அவரது மனத்தின் இயல்பு என்பது போல் தோன்றினாலும் அது அவர் சேர்ந்த என்னது கூட்டத்தாரின் தொடர்பால் வெளிப்படுத்துதான். என்ன சொல்லுங்கள, சொல்லுங்க, அதை நீங்க விளங்கப்படுத்துங்க. அது குறள் என்ன சொல்லுதுன்ட்டு. மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. அதாவது மக்களுக்கு வந்து ஒருவரின் அறிவானது அவர் மனதின் இயல்பு போல தோன்றினாலும், ஆனால் அவர் சேர்ற கூட்டத்தை கொண்டுதான் அவர் அறிவானது அந்த வெளியில் இருக்கிறவர்களுக்கு எடுத்துக்காட்டு. ஒரு அறிவு அவரது மனத்தின் இயல்பு என்பது போல் தோன்றினாலும், அது பார்க்க அப்படி இருந்தாலும் அது அவர் சேர்ந்த கூட்டத்தின் தொடர்பாக என்னன்னு கேட்டா, அப்ப மனம் இருக்குதுனே, மனம் வந்து இப்ப மனசு நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், நினைக்கல, ஒரு செய்யணும்னு நினைக்கிறோம், ஒண்ணு செய்யணும்னு நினைக்கல. அப்ப எதுனா அந்த சூழல் தானே தீர்மானிக்கும். அந்த சூழல் தான் தீர்மானிக்கும். ஒருத்தன் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும், 3 எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன். சரியா? பக்கத்து வீட்டுக்காரனே பாருங்க, சிலவங்க பாருங்க, இந்த ஒரு வீடுகள்ல தொடர்ச்சியா வீடுகள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஒரு டிவி எடுக்கிறாங்களே, இவங்களுக்கும் தோணும் நம்மளும் டிவி எடுக்கணும். அவங்க வீடை திருத்துறானவங்களே, இவங்களுக்கு தோணும் வீடை திருத்தணும்ட்டு. மோட்டிவேஷனாகவும் இருக்கும், அல்லது போட்டியாகவும் இருக்கும். இப்ப எது தீர்மானிக்குதுன்னு கேட்டா, எது? அந்த சூழல் தான் தீர்மானிக்குது. அந்த சூழல் தானே பிள்ளைகள் அந்த நமக்கான செயற்பாட்டை உருவாக்குது, கிரியேட் பண்ணுது. அந்த சூழல் தான் அந்த நம்மளோட செயற்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்குது. சரியா? ஒருத்தர் முயற்சியே இல்லாம சோம்பேறியா இருக்காருன்னா அடுத்தவர் அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாரு. அதுதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா, மக்களுக்கு இயற்கை அறிவு வந்து மனதால் ஏற்படும். அப்ப சாதாரண அவங்க மனசுல நினைச்சதுதான் செய்யறாங்க. சரி, இப்ப வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா, அது ஒரு வேலை. இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப ஒரு வீட்டுல ஒரு கேர்ள் வந்து வறுமையான ஒரு கேர்ள். சரியா? அப்ப படிச்சு யூனிவர்சிட்டி போயிடுச்சு. சரியா? ஓகே. அப்ப அவங்களுக்கு பெருமை, அந்த பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கஷ்டப்பட்டு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க என்னன்னு கேட்டா, நம்மளோட பிள்ளையும் வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும், அவங்களும் கஷ்டப்பட்டு இது பண்ணி படிப்பிக்கிறாங்க, படிப்பிச்சு அவங்கள அனுப்புறாங்க. அப்ப 2வது அனுப்புனவரை பார்க்கும்போது எல்லாம் பார்ப்பாங்க, பாருங்க வந்து ஒரு வைராக்கியமா இருந்திருக்காங்க. அப்ப அவங்க மனதுதான், அவங்க அந்த மனதில் நினைச்சுதான் அவங்களை என்ன செய்யறாங்க, யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க அறிவு, அவங்க சிந்திச்சு அனுப்பியிருக்காங்கன்னு. ஆனா கடைசியில நம்ம பார்க்கும்போது அந்த சிந்தனை ஏற்படுத்தினது எது? இப்படி அனுப்பணுங்கிற அந்த சிந்தனை ஏற்படுத்தினது எது? அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இல்லைங்க. அதுதான், அதான் கூட்டி கழிச்சு பார்த்தா அதுதான் உண்மைக்குமே நேரடியா மனம்னு பாக்குறோம். ஆனா இல்ல, அந்த மனதை உருவாக்குவதே அந்த சூழல் தான். அதைத்தான் சொல்றாங்க, மக்கள் இயற்கை அறிவு மனதால் ஏற்படும். சரி 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 என்னது, ஒருவரின் அறிவு அவரது மனதின் இயல்பு என்பது போல தோன்றினாலும், அது காட்டினாலும் கூட, அது அவர் சேர்ந்த கூட்டத்தாரின் தொடர்பால் தான் வெளிப்படாது. யாரோட சேரணுமோ அது தொடர்பால தான் வெளிப்படுமே ஒழிய நேரடியா மனதால வெளிப்படாது. அந்த மனதில் வெளிப்படுறதுக்கும் காரணம் அந்த தொடர்பு தான். அதுதான். அப்ப என்ன தலைப்புக்குள்ள பார்த்த 4வது, இனத்தின் முக்கியத்துவம். அதுக்கு முன்னுக்கு என்ன?
பாருங்க ஒவ்வொரு தலைப்பையும் பார்ப்போம். சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது, அது சிற்றினம் சேரமைக்கான காரணங்கள், இனத்தோடு சேர்த்தல் முக்கியத்துவம், அடுத்து இனத்தின் முக்கியத்துவம். இல்லைங்க அந்த 4 தலைப்பும் ஓ தெளிவாயிடுச்சா? சார். இப்ப பாருங்க 5வது தலைப்பு. இதுலதான் குறள் கூட. எத்தனை குறள் இருக்கு பாருங்க. சிற்றினம் சேராமையின் சிறப்பு, அது நல்லினம் சேருதலின் முக்கியத்துவம். பாருங்க சிற்றினம் சேராமையின் சிறப்பு, சிற்றினம் சேராமனால ஏற்படும் சிறப்பு, நல்லினத்தோரோடு சேரக்கூடியவோட முக்கியத்துவம். விளங்குதா? பாருங்க பாருங்க அதுல ஒட்டுமொத்தம்னு பார்த்தா என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் விளங்கிக் கொள்ளும். மன தூய்மையும் செயல் தூய்மையும் ஏற்படும். இதுல இப்ப பாருங்க, மன தூய்மையும் செயல் தூய்மையும் எங்க ஏற்படும்? நல்லினத்தோட சேரும் போது. அப்ப இதை நெகட்டிவா சொன்னா மன தூய்மையும் செயல் தூய்மையும் என்ன செய்யும்? சிற்றினத்தோட சேர்ந்தா இல்லாம போயிடும். இல்லாம போயிடும். எல்லாம் நன்மையாகவே அமையும். யாரோட சேர்ந்தா? நல்லினத்தோட சேர்ந்தா. சிற்றினத்தோட சேர்ந்தா என்ன ஆகும்? எல்லாம் தீமையாகவே அமையும். முடியும். அது நீங்க அதுதான் விளங்குது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லிங்க் பண்ணி எழுதணுமே பந்திய பில்டப் பண்ணணுமே. நல்லவரோடு சேர்ந்தால் அனைத்து புகழையும் தரும். அப்ப கெட்டரோடு சேர்ந்தால் இருந்த புகழும் இல்லாமல் போய்விடும். ஏன்னா அப்ப நல்லினரோட சேர்ந்த என்ன ஆகும்? மனநலம் ஏற்படும். சிற்றினத்தரோட சேர்ந்த என்ன ஆகும்? மனநலம் மனநலம் குன்றும். இல்லாமல் போயிடும். நல்லினத்தோட சேர்ந்தா மறுபிறப்பு பயன் வலிமை அடையும். சிற்றினத்தோட சேர்ந்தா இருக்கிற பிறப்பே இங்க இல்லாம போயிடும். ஒழுங்கா இருக்காது. ஒழுங்கான மன நிம்மதி தராது. விளங்கிச்சா? அப்ப எத்தனை 1 2 3 4 எத்தனை குறட்பாக்கள் இருக்கு? 4. 4 குறட்பாக்களும் இவ்வளவு விஷயங்களை சொல்லுது. பார்ப்போம். அந்த குறளுக்கு அங்க போவோம். இணைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான். சரி எங்க போயிட்டோம்? இங்க போயிட்டோம். பசி கண்ணை மறைச்சிருச்சு பாருங்க. எதனா 5வது பார்க்கணும். மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவாகும். சரியா? மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவாகும். ஏன்னா என்னது? நீங்களே சொல்லுங்க பாப்போம். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவாகும். என்னது? சும்மா சொல்லுங்க நீங்க. நம்முடைய மனதின் தூய்மையும் நாம செய்யக்கூடிய செயல்ற தூய்மையும் நாம சேர்ந்திருக்கிற அந்த இனத்தை பொறுத்தே தான் அது தூய்மையானதாக கொள்ளப்படும். இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க மானே தேனை பொன்மானே போட்டு கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. அதை சும்மா கதையா சொல்லுங்க. கதை கட்டுறது தானே நீங்க. சும்மா சொல்லுங்க. கிரியேட் பண்ணுங்க பாயிண்ட்ஸை. ஒருவரது மனம்தான் செயலை தோற்றுவிக்கும். மனம் நன்றாக இருக்கும்போது செயலும் நன்றாக இருக்கும். எனவே செயல் தூய்மை அங்கு உறுதிப்படுத்தப்படும். மனம் நன்றாகாத பட்சத்தில் செயலின் தரமும் தீமையானதாக அமையும், அல்லது தூய்மை இல்லாததாய் அமையும். எனவே முடிங்க. எனவே இந்த மனதின் தூய்மையும் செயலின் தூய்மையும் நாம் சேருகின்ற கூட்டத்தினரை பொறுத்தே அமையும். தாம் சேருகின்ற கூட்டத்தினரை பொறுத்துதான் அது அமையும். எனவே திரும்ப ஒரு என்ன செய்யலாம்? எனவே முடிங்க. எனவே நல்லினத்தரோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய தீயினத்தரோடு நாம் தொடர்பை ஏற்படுத்துவதை நிறுத்திக் கொள்வது சிறப்பு என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். வணங்குதா? இப்படி மொழிநடைக்குள்ள கொண்டு வர்றது தான் சிறப்பு. தெளிவா? ஓ சார். அடுத்து கவனிங்க. மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும், இனம் தூயாருக்கு இல்லை நன்றாக வினை. என்ன சொல்ல வருது? என்ன தலைப்புக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம்? அதை மறந்துடக்கூடாது. என்ன தலைப்புக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம்? என்ன தலைப்புக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம்? முக்கியத்துவம். சரியா? அப்ப என்ன நடக்குமா? மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகுமா?
இனம் துயாருக்கு இல்லை நின்றாகவனையா. நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆக்களோட சேர்ந்துட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டா என்ன ஆகும்? அதாவது மனம் தூய்மையுள்ளவருக்கு வந்து என்னது புகழ், எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய புகழ் சிறப்பா இருக்கும். சரியா? ஆனா நாம் சேருகின்ற அந்த இனம் தூய்மையா இருந்தா அவருக்கு அந்த நட்புகழ் மட்டுமல்ல எல்லாமே கைவசத்துக்கு உள்ளாகும். இதை வச்சு கொஞ்சம் மோடிஃபை பண்ணுங்க பாப்போம். இதை வச்சு இந்த குரல்ல உள்ள விஷயத்தை வச்சு உங்களோட மொழி நடைக்கு மாத்துங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க பாப்போம், கதை அளங்க பாப்போம். கதை அளக்குறது தான் அது. கதை அளங்க. இன்னைக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, எழுத்து பயிற்சியும் இருக்கு இன்னைக்கு. கவனம். அதுக்காக தான் ரெடி பண்றேன். இப்போ நீங்க என்ன செய்யுங்க, இதெல்லாம் படிச்சு கொடுத்துட்டு நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க இன்னைக்கு, நான் கொடுக்குற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி. அதனால நல்லா கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க. ஒருவருடைய மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது அவருக்கு பின் இருக்கின்ற புகழும் அவருக்கு நன்மையானதாக காணப்படுமாம். அதேவேளை அவர் தூய்மை இல்லாத, அதாவது அவருடைய மனம் தூய்மை இல்லாத காணப்பட்டுச்சுன்னா அவருக்கு பின்னுக்கு இருக்கிற புகழ் அவருக்கு சிறப்பு இல்லாததாக காணப்படும். அதே வேளை அவர் சேருகின்ற கூட்டத்தினர் அதாவது தாம் சேர்ந்த கூட்டத்தினர் அல்லது தரப்பினர் தீமையின் பக்கம் செல்கின்றவர்களா இருந்தா அவர்களுக்கு எந்த சிறப்புமே காணப்படாது அப்படின்னு இந்த குறள்ல சொல்லப்படுது. எனவே எனவே நாம் புகழை அடைவதும் சிறந்த வாழ்க்கையை அடைவதற்கும் நாம் சேருகின்ற கூட்டத்தினர் நல்லவர்களாக காணப்பட வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். விஷயம் அவங்களுக்கு பாருங்க, அந்த லிங்க் பண்ணிட்டு கடைசியில ஒரு முடிப்பு, அவ்வளவுதான். 2 கயிறை முடிகிற மாதிரி தான். இங்க எடுக்கிறோம், அங்க எடுக்கிறோம், நடுவுல முடிக்கிறோம். நல்லதா? 2 ஜாயின் பண்ற விஷயம் தான் இங்க நடக்க போகுது. ஓகே, அடுத்தது வாங்க. மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இன்னும் எல்லா புகழும் தரும். இது முக்கியத்துவம் தான். அதாவது சிற்றத்தோடு சேராம இருக்கிறதும் பெரியவர்களோட சேர்றதுக்கான முக்கியத்துவம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இன்னும் எல்லா புகழும். என்னது? மனநலத்தின் நன்மை உயிருக்கு ஆக்கம், செல்வம் தரும். மனநலத்தின்றது வந்து செல்வத்தை தருமாம். ஆனா இனநலம் வந்து எல்லா புகழையும் தருமா. முதற்குறளோட அந்த அந்த தொடர்ச்சி மாதிரி தான் இருக்கு. அப்ப என்ன சொல்ல வராங்க, அதை கொஞ்சம் கிரியேட் பண்ணுங்க பாப்போம். மனதின் நன்மை வந்து என்ன செய்யும்? செல்வத்தை உண்டாக்கும். அப்ப எப்படி சொல்லலாம் அதை? அதாவது இவ்வுலகில் நாம் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று நாம் எத்தனிக்கும் போது அந்த எத்தனிப்புக்கு பெருந்துணையாய் அமைவது மனம்தான். சரியா? மனம் போல் வாழ்க்கை என்பதற்கிணங்க மனதின் உந்துதல் தான் செயலை உருவாக்கும். அந்த செயற்பாடுதான் எமக்கு செல்வத்தை உண்டாக்கும். எனவே செல்வத்திற்கு அச்சாணியாக அமையக்கூடியது மனம்தான். இதற்கு நிகராக மனம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் செல்வம் சிறப்பாக இருக்குது. அதே வேளை இனம் நன்றாக, இதுக்கு மேலதிகமாக இனமும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நாம் சேருகின்ற கூட்டத்தினரும் அல்லது தரப்பினரும் நன்மையுடையவராக நன்மனம் படைத்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அது செல்வத்தை மட்டுமல்ல உலகில் இருக்கக்கூடிய எல்லா புகழையும் தருவிக்கக்கூடியதாக அமையும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். தெளிவா? அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி நம்ம பழகிக்கொள்ளணும். சரியா? ஓகே, அடுத்துக்கு பாருங்க. மனநலம் நன்குடையராயினும் சான்றோருக்கு சொல்லுங்க, நீங்க படம் வைக்கிறீங்களே, இனநலம் மேமாப்பு உடைத்து என்ன சொல்றாங்க? அத பாருங்க. மனநலம் மிக சிறப்புடையதாக அமைந்திருந்தாலும் சான்றோருக்கு நல்லினத்தின் தரும் மேலும் நல்ல வலிமையுடையதாக அமையும். அதை வச்சு சொல்லுங்க பாப்போம், கிரியேட் பண்ணுங்க. அதாவது ஒருவருடைய மனநலமானது சிறப்பாக காணப்பட்டாலும் அவர் சேர்கின்ற கூட்டத்தினுடைய மனநலம் சிறப்பாக காணப்படும் பட்சத்தில் அது எல்லாவற்றையும் விட வலிமையுடையதாக காணப்படும். மனநலம் மிக சிறப்புடையதாக அமைந்திருந்தாலும் சான்றோருக்கு நல்லினத்தின் தொடர்பு மேலும் நல்ல வலிமையுடையதாக அமையும். பாருங்க, ஒரே மாதிரி விஷயம் வருது, ஆனா சில சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு குறள்ல பொருள். மனநலம் மிக சிறப்புடையதாக அமைந்திருந்தாலும்
சான்றோருக்கு நல்லிணத்தின் தொடர்பு மேலும் நல்ல வலிமையுள்ளதாக அமையும். சரியா? என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க பாப்போம். மனநலம் வந்து நல்ல ஒரு மனிதனுக்கு வந்து சிறப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மனநலம். சரியா? யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். நானும் யோசிக்கிறதான் அடிக்கடி. நம்ம செய்கின்ற செயல் எல்லாமே மனதோட சம்மந்தப்பட்டதா இல்லையா? மனது தானே. யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து நீங்க எனக்கு இப்போ கிளாஸ் வரீங்கன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன். சரி, கிளாஸுக்கு போவோம், நேரடியாக படிச்சா நல்லா இருக்கும். மனசு சொல்லுது இல்லை, அதான் ரெக்கார்டிங் போடுவாரே, ரெக்கார்டிங் கேட்டால் கேட்டுக்கலாம், பிறகு கேட்டுக்கும். இப்போ இந்த டைமில் தமிழ் படிக்கிறதா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டோம்னா அது உண்மைக்கு என்ன ஆகும்? சில நேரம் கிளாஸ்ல வர்றதுக்கு என்னது ஒரு முட்டுக்கட்டையா போயிடும். அதே மனது இல்ல இல்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்னது நேரடியா படிக்கிற மாதிரி வராது. இன்னொன்னு அந்த டைம் திரும்ப ரெக்கார்டிங் நம்ம கேட்போமா அல்லது கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. அப்படின்னு நம்ம மனசை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது செயலும் வந்து சேஞ்ச் ஆயிரும். விளங்குதா? இப்ப நான் இன்னைக்கு எனக்கு சோம்பேறி, எனக்கு இன்னைக்கு கிளாஸ் போடுறது கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு கிளாஸ் படிப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்னு தோணும். சில நேரம் தோணுதுன்னு வைங்களேன். இல்ல இல்ல அப்படி சரி, நம்ம பிள்ளைகள் வந்துருவாங்களே, இனி அப்படி சொல்றது சரியில்லை, கிளாஸ் செஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம். அப்ப எல்லாம் எதை தீர்மானிக்குது? மனநிலை. மனம்தான், மனம்தான், மனம்தான் எல்லாமே. மனம் போல் வாழ்க்கை, மனம்தான் எல்லாமே. அதான் இங்க சொல்றாங்கடா, மனநலத்தின் ஆகும் என்னது திருக்குறள் என்னது சொல்லுங்க, திருக்குறள் சொல்லுங்க டக்குனு. மனநலம் நன்குடையாராயினும் சான்றோருக்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. இப்ப ஏமாப்புடைத்து. மனநலம் சிறப்புடையதாக அமைந்திருந்தாலும், மனநலம் வந்து சிறப்புடையதாக இருந்திருந்தாலும் சான்றோருக்கு, அதாவது சான்றோருங்கிறது யாரு? பெரியவர்கள் அல்லது சிறப்பானவர்கள், பெரியோர்கள் பெரியவர்கள் நல்லிணத்தின் தொடர்பால் மேலும் இப்ப பெரியோர்களோட மனநலம் எல்லா எல்லா வகையான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்திருந்தாலும் சேரக்கூடிய அந்த தொடர்பு மேலும் அவர்களுக்கு வலிமையை பெற்றுத்தரும். அதை ஏமாப்பு உடைத்து வலிமையை பெற்றுத்தரும். அப்ப சோட்டா சொல்றாங்க என்ன சொல்றதுன்னு கேட்டா, அவங்க மனநலம் மனநலம் வந்து வாழ்க்கைக்கு சிறப்புடையதாக இருக்கலாம். ஆனா இனநலம் வந்து மேலும் அது வலிமையுடையதா இருக்கும். வாழ்க்கைக்கு சிறப்பு தருது மனம், இன்னும் அதை வலிமைப்படுத்துறது எது? சேர்ற இனம். அப்ப மனநலம் மட்டும் இருந்தா பாதி தான், இனநலமும் சேர்ந்து இருந்தா மீதி சிறப்பா, மீதியும் சிறப்பா இருக்கும். அப்ப சிறப்போ சிறப்பு தான். விளங்குதா? ஓ சார். அந்த மாதிரி விளங்குதா? அடுத்து பாருங்க 9வது, மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றகுதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து. என்னவாம்? மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அகுதும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து. என்னது? ஒருவருக்கு மனதின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும், அது நல்லிணத்தின் தொடர்பால் மேலும் வலிமை பெறும். இதுவும் வலிமை பெறுறதுதான், அதுவும் வலிமை பெறுறதுதான். இது என்ன சொல்றாங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசம் நம்மளுக்கு குரல் பார்க்கட்ட பொருள். சரியா? பாருங்க, முதல்ல மனநலத்துல செல்வம் உண்டாகுங்கிறாங்க. சும்மா சொல்லுங்களேன், மனநலனால என்னென்ன கிடைக்கும்? மனநலத்தை என்ன கிடைக்கும்? செல்வம் கிடைக்கும். செல்வம் உண்டாகும், மறுமையில இன்பம் உண்டாகும். வேற பாருங்க, முதல்ல அப்படி பாருங்க, மனநலத்துல என்னென்ன நன்மை பிளஸ் இனநலத்துல என்னென்ன நன்மை அப்படின்னா கொஞ்சம் நீங்க திரும்ப 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 அதை பார்த்து பார்த்து அப்படி நீங்க என்ன செய்றீங்க? நான் விளங்கப்படுத்தும் போது கேட்குறீங்க, காதால கேட்குறீங்க, ஓகே, மைண்டுக்குள்ள போகும். திரும்ப நீங்க பாடமாக்குறீங்க, திருக்குறள் மைண்டுக்குள்ள போகும். சரி, ஒரு வீடியோ எதுவும் யூடியூப்ல பார்ப்போம், இந்த சிஸ்டம் சேர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு அதுல பாக்குறீங்க, மைண்ட்ல போகும். சரி, கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கு, மைண்ட்ல போகும். நீங்க சொல்லி பாக்குறீங்க, மைண்ட்ல போகும். திரும்ப எக்ஸாம் ஒன்று செஞ்சு பாக்குறீங்க. அப்ப பாருங்க, ஒரு 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 விஷயத்த நம்ம வெவ்வேறு அடிப்படையில கேட்கிறோம், பாக்குறோம், அந்த மாதிரி எல்லா வகையிலையும் போகும்போது மறக்கவே மறக்காது. சரி, இப்ப எக்ஸாம் நீங்க செய்ய போறீங்க, அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, அப்ப ஒருவருக்கு மனதின் நன்மையால் மறுமை இன்பம். மறுமை இன்பம் என்னது? மறுமை இன்பம்னு என்னது? மறுமை இன்பம்னு என்ன பிள்ளைகள்? இறந்த பின்னரான வாழ்க்கையில கிடைக்கிற இன்பம். இறந்த பின்பு கிடைக்கின்ற அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். எது நல்லா இருந்தா? மனசு நல்லா இருந்தா. ஆனா நல்லதோட சேர்ந்தா அந்த வாழ்க்கையும் இன்னும் கொஞ்சம் மேலும் சிறப்பாகும். மனது நல்லா இருந்தா செல்வம் கிடைக்கும், இன்னும் நல்லா இருந்தா மேலும் அது சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி இங்க ஒருவருக்கு மனம் நல்லா இருந்தா நல்ல பிறவி கிடைக்கும், அடுத்த அடுத்த கட்ட வாழ்க்கை சிறப்பா அமையும். இனமும் நல்லா இருந்தா இன்னும் அது வலிமை பெறும். நல்லதா? அந்த மாதிரியும் பார்த்துக்கணும். விளங்கிச்சா? ஓகே, அடுத்து நல்லினத்தின் ஓங்கும் இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். என்னவா?
ஒரு நல்லதொரு சேர்க்கையை விட சிறந்த துணையும் வேறு இல்லை. தீயோரை சேர்வது துன்பம். இது நல்ல ஒரு அழகா நீங்க இதை அழகா எழுதலாம். சொல்லுங்க பாப்போம். கதையா கதை 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 சொல்லுங்க பாப்போம். இதை வச்சு முடிஃபை பண்ணுங்க இந்த குறளை வச்சு. சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு சேர்க்கையை விட சிறந்த துணை இல்லை. அவங்களோட சேர்றது வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எந்த ஒரு இதோட ஒப்பிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பு. ஆனா தீயோட சேர்ந்தோம்னா அந்த மாதிரியான ஒரு கொடிய பகை இல்ல. அதை வச்சு சொல்லுங்க. நல்லெண்ணத்தோடு சேரும்போது அது பெரிய ஒரு பலமாக எமது வாழ்க்கையை மாற்றும். பெரிய ஒரு பலமாக அல்லது பலமாக திகழும். நாம் இடர்படும் போதெல்லாம் அந்த நல்லெண்ணத்தோர் எம்மை காத்து துணையாக இருப்பர். இதற்கு மாறாக தீயவர்களோடு சேரும்போது எம்மை அழிக்கக்கூடிய வேறு பகைமை நமக்கு அழிக்கக்கூடியவாறு வேறு பகையே அவசியமில்லை என்றவாறு இந்த தீய இனத்தவரே எமக்கு பகையாக மாறுவர். எனவே இவர்களைப் போல பகைமை வேறு எவற்றிலும் இல்லை என்னும் வகையில் தீயினத்தவரோடு சேருதலில் குறைபாடு காணப்படுகின்றது. சும்மா சரியா? அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ சோட்டா சொல்றாந்தா நல்லினத்தரோட சேரும்போது துணை செம்ம அது சப்போர்ட்டா இருக்கும். அது அந்த மாதிரி அதே தீய இனத்தரோட சிற்றினத்தோட சேரும் பட்சத்தில் இந்த மாதிரி பகை வேற எங்கேயுமே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இதாகும். அப்ப நல்லினத்தோடு சேர்ந்தா வாழ்க்கை மேலும் மேலும் செழுமை அடையும். தீய இனத்தவரோடு சேர்ந்தால் அல்லது நட்பண்பு இல்லாதவரோடு சேர்ந்தால் வாழ்க்கை இருக்கும் நிலையிலிருந்து இன்னும் பாதாளத்துக்கு சென்று விடும். தெளிவா? தெளிவா? அப்ப அந்த 10வது விஷயம் பாருங்க என்ன சொல்லுங்க. நல்லினத்தால் நன்மையும் தீயினத்தால் தீமையும். அதான் தலைப்பு. அழகுதா? ஓகே, எடுங்க பாப்போம். ஒரு ஃபுல் ஸ்கோப் அல்லது ஏதாச்சும் எடுத்துக்கொள்ளுங்க. கேள்வி செய்வோம். கேள்வி எழுதுங்க. ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? குயிக்கா சூட்டோட சுட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ரெடி ஆயிட்டீங்களா? நீ ஐடியா இருக்கா இல்லையா? ஐடியா இருக்கு சார். ஓகே, எழுதுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், கேள்வியை சொல்றேன். திருக்குறள் மாதிரில உங்களுக்கு விளங்குறதுக்காக கொஞ்சம் கேள்வியில கூட தரேன். சரியா? அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரியா? தெளிவா நான் சொல்லவா கேள்வி? சொல்லுங்க. சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தை முதன்மையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. அதிகார வைப்பு முதலாவது. அதிகார வைப்பின் பொருத்தப்பாடு. இதில் உள்ளதே தான், நீங்க தான் எழுத போறீங்க. அதிகார வைப்பின் பொருத்தப்பாடு முதலாவது தலைப்பு. சரியா? சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது.
அடுத்து சிற்றினம் சேராமைக்கான காரணங்கள். சிற்றினம் சேராமைக்கான காரணங்கள். அதேதான் வேற எதுவும் புதுசா கொடுக்க போறது இல்ல. இனத்தோடு சேர்தலின் முக்கியத்துவம். இனத்தோடு சேர்தலின் முக்கியத்துவம். இனத்தோடு சேர்தலின் முக்கியத்துவம். இனத்தோடு சேர்தலின் முக்கியத்துவம். சரியா? ஓ சார். அடுத்து இனத்தின் முக்கியத்துவம். இனத்தின் முக்கியத்துவம். சரியா? ஓ சார். சிற்றினம் சேராமையின் சிறப்பு. சிற்றினம் சேராமையின் சிறப்பு. சிற்றினம் சேராமையின் சிறப்பு. சரியா? நல்லினத்தால் நன்மையும் தீயினத்தால் தீமையும். நல்லினத்தால் நன்மையும் தீயினத்தால் தீமையும். ஓகே, அவ்வளவுதான் கேள்வி. எத்தனை கேள்வி வந்திருக்கு? எத்தனை கேள்வி வந்திருக்கு? 7 சார். 7 கேள்வி. 7 கேள்வியும் உங்களால 20 நிமிஷத்துல செய்யலுமா? கஷ்டமா? சார் இதை இப்போவே செய்யணுமா? இப்பவே செய்யணும். இன்னும் நமக்கு 1.5 மணி நேரம் இதுல ப்ராக்டிஸ்க்காக தான். செய்யலாம். அந்த அளவு பெரிய பெரிய கேள்வி இல்லை. ஒரு குறளுக்கு அப்படித்தானே எழுத போறோம். 7 கேள்வி 20 நிமிஷத்துல செய்யலாம். சரியா? ஓகே சார். ஓகே, பாருங்க. 17, 10, அதான் 5, 10. 5:30க்கு நீங்க செஞ்சு முடிக்கணும். முடிச்சுட்டு போட்டோ அனுப்பணும். இதுல குரூப்லயே போடணும். கேளுமா? ஓகே சார். ஓகே. அப்ப உங்களுக்கான பயிற்சி இது. என்ன நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு தெளிவு இல்லையா இல்லைன்னு பாருங்க. சும்மா படிச்சுட்டு போறதுல ஒரு அவசரம். நீங்க எழுதத்தான் போறீங்க. அதனால உங்க எழுத்து ஓட்டம் ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு குறள் அப்படி சிக்கலா இருந்தா சரி. இப்ப இந்த திறந்த நூல் பரீட்சையா செய்றீங்களா அல்லது நீங்களாவே செய்றீங்களா? எப்படி உங்களுக்கு உசிதம்? உங்களுக்கு இப்போ இந்த நோட்ஸ் அனுப்பவா அதை வச்சு கிரியேட் பண்ணி செய்யறீங்களா அல்லது நீங்களாவே இல்லை எனக்கு குறள் பாடம் அந்த ஓடெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு இது பண்றீங்களா? எப்படி வசதி? சார் இந்த நோட்ஸ் சென்ட் பண்றீங்களா? நோட்ஸே சென்ட் பண்றேன். அப்ப எனக்கு இயல்பாக செய்யலுங்கிறவங்க அப்படி செய்யுங்க. இல்ல இதை வச்சு நான் செய்யறேன் அப்படிங்கிறவங்க செய்யுங்க. உங்களோட மொழிநடையை பாக்குறது நம்ம இது பண்ண போறோம். ஆனா அப்படியே எழுதக்கூடாது. அதையே எழுதுறது இல்லை நம்ம. சரியா? நீங்க உங்களோட மொழிநடைக்கு தான் மாத்தணும். சரியா? சார் அதிகார வைப்பின் பொருத்தப்பாடு அப்படின்னு சொல்ல போகல, அது எப்படி? அதான் நான் சொன்னேன் முதல்ல பாருங்க. அதுல இருக்கு அதிகாரம். எப்படின்னா ஏன் இப்ப சிற்றினம் சேராமை இருக்குது. சிற்றினம் சேராமைக்கு முதல் அதிகாரம் என்ன? இதற்கு முதல் அதிகாரம் என்ன? பெரியாரை துணை கொடல் தானே? பெரியாரை துணை கோடல். அப்ப ஏன் பெரியாரை துணை கோடலுக்கு அடுத்து சிற்றினம் சேராம வைக்கப்பட்டுச்சு? என்ன பாருங்க. பாவ செயலை செய்கின்ற சிற்றத்தரோடு சேராது இருக்க வேண்டுமாயின் பெரியோர்களின் துணையை நாடுவது இன்றியமையாதாகும். எனவே பெரியாரை துணை கோடலின் பின் சின்னம் சேராமை வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மன்னன் வந்து பெரியாரோட சேர்ற அதே வேளை சிற்றத்தரோட என்னது சேராம இருக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாம் என்ன சொல்றேன்ட்டு எல்லாம் இருக்கு. நோட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஓகே, நான் குரூப்ல போடுறேன். இப்ப அதையும் வச்சு நீங்க 5:30க்கு நீங்க போடணும். சரியா? ஓகே சார். ஓகே, என்ன இப்ப போடுறேன். நீங்க ரெடியாங்க. ஓகே.